ஹலோ கைஸ், வெல்கம் டு அக்கமெண்ட்ஸ் கமெண்ட்ரி. நம்ம வீடியோவில் வந்து ப்ரோட்டோடைப்ன்ற கேம் பற்றி அதோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ப்ரோட்டோடைப் 1, 2 2 இருக்குது. அதில் நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்த்தா தான் செகண்ட் பார்ட்டும் புரியும். ரெண்டுமே இன்டர் கனெக்டட். அதோட கண்டினியூஷன் தான் இது. உங்களுக்கு ப்ரோட்டோடைப் 2 புரியணும்னா உங்களுக்கு இதை பார்த்தா தான் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஃபஸ்ட்டு இதோட கதை புரியாமல் ஒழுங்காக புரியாமல் நீங்கள் பவர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பீங்க. அது கதை தெரிஞ்சுக்க வேணாமா? அதோட கதையோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கேன். எல்லாருமே இதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் அலெக்ஸ் மெர்சர் கேரக்டர் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச கேரக்டர் தான் சொல்லுவேன். சரி ஓகே வாங்க. கதை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோ, அதாவது நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட், நம்ம அலெக்ஸ் மெர்சர் தான் சொல்லலாம். இவர் ஒரு ஹீரோன்னு சொல்ல முடியாது, இவர் ஒரு ஆன்டி ஹீரோ தான் சொல்லலாம். ஏன்னா இவருக்கு ஏதாச்சும் கோவம் வந்துச்சுன்னா பட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பாரு. இவருக்குள்ளே ஒரு வைரஸ் வந்திருக்குங்க. அந்த வைரஸ் தேடி இந்த வைரஸாக இந்த பீப்புளெலாம் அட்டாக் ஆகுறாங்கன்னு சொல்லி அவர் அட்டாக் பண்ணுறதுக்காக பிளாக் வாட்சர்லேருந்து ஆளுங்க ஆர்மிஸ் மாதிரி வந்திருப்பாங்க. அந்த ஆர்மிஸ் பேர் வந்து பிளாக் வாட்சர்ஸ்ன்ட்டு. இந்த வைரஸ் வந்து எல்லாருக்குமே பரவுதுன்னு சொல்லி அவங்க வருவாங்க. எனக்கு இந்த வைரஸ் யார் பரப்புனான்னு தெரியாது. ஏன்னா எனக்கு எல்லாருமே இப்போ டெரரிஸ்ட்டாக பார்க்குறாங்க. எனக்கு இந்த வைரஸை பரப்பிடவன் மட்டும் தெரிஞ்சான் அவனை சும்மா விட மாட்டேன், கண்டமாக வெட்டி வீசிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ 14 days முன்னாடி நம்ம அலெக்ஸ் மைரானை காட்டுறாங்க. அவனுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ண கத்தி எடுத்து கிட்ட கொண்டு போகிறாரு. பார்த்தா அவர் இன்னும் சாகலை. டக்குன்னு உயிரோடு எழுந்திரிச்ச உடனே நம்ம டாக்டர்ஸ் எல்லாமே பயந்து போய் அந்த ஆப்ரேஷன் தியேட்டரை விட்டு வெளில ஓடிடுவாங்க. நம்மளோட அலெக்ஸ் மைரானுக்கு ஒன்றுமே புரியாது. என்னன்னு சொல்லி வெளில வந்து பார்த்தா அந்த பிளாக் வாட்சஸ்லேருந்து உள்ள ஆளுங்க வந்து அந்த டாக்டர்ஸ்லாம் வெட்டிடுவாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோவையும் சுடுவாங்க. நம்ம ஹீரோ அங்கேயே மறுக்கையாக அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம அலெக்ஸ் மைரான் வந்து செத்துருக்க மாட்டார். அவருக்கு ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்போ தான் தெரிஞ்சிருப்பார். ஸோ அவரோட முழு மெமரி இன்னும் வரலனாலும் கொஞ்சம் மெமரி இருக்குது. அப்போ முன்னாடி ஒரு சோல்ஜர் வந்திருப்பார். அவர் லைட்டாக அடிச்சிருப்பார். அடித்த உடனே அவரோட மேர்ஜ் ஆயிடுவார், அதாவது கன்சியூம் ஆயிடுவார். அவரோட மெமரியெல்லாம் வரும்போது தான் அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கார். அவரோட மெமரி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்திருக்கும். ஸோ அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. அவள் பேர் வந்து டானா. அவளை வந்து இந்த பிளாக் வாட்சர்ஸ்ன்ற அவங்களோட கஸ்டடியில் தான் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை காப்பாற்றினா நம்மளுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரியும்னு சொல்லி அவரை காப்பாற்றுறதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக அவங்க கஸ்டடியிலேயே இறங்கிடுவாங்க. அப்போ உள்ளே இறங்கும்போது அதை தடுக்கிறதுக்காக சில பேர் வருவார். எல்லாரையும் ஒரே அடியில் காலி பண்ணிட்டு அவளோட தங்கச்சியான டானா வந்து ஒரு சேஃப்டியான ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போய், ஏன் நான் இப்படி இருக்கேன், என்னை பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் சிம்பிளாக சொல்லிடுவா, எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது. ஏன்னா நீ வந்து 1 மாதம் முன்னாடி என்கிட்ட வந்து அந்த ஜென்டெக் கம்பெனி பற்றி இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு போனேன். அப்போ தான் நான் அவனை கடைசியாக பார்த்தேன். அதுக்கப்புறம் நீ எங்கே போனேனே தெரில, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படின்னு சொன்னோடனே அவளோட தங்கச்சி வந்து ஒரு சேஃப்டியான பிளேஸுக்கு கூப்பிட்டு போவா. அங்கே வந்து பார்த்தா அவள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கா போல இருக்குது. அவள் மொத்தமே ஒப்பிப்பா. அப்படியே அவள் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும்போது இதோட ஃபவுண்டர் வந்து மெக்மெலான், அவன் தான் இதை கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறமா அதை பற்றி அவள் இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எலிசபெத் கிரீன் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து பயங்கரமாக இவங்க அடித்து ராட்சசத்தனமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவளை நீ போய் பார்த்தீங்கன்னா அதை பற்றி உனக்கு பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லி அவன் தங்கச்சி பெட்டு கேட்டு அவனும் அந்த சைடு போய் பார்ப்பான். பார்த்தா அவளை வந்து ஒரு தனி ரூமில் அடிச்சு வச்சுருப்பாங்க. நம்மளோட இவனும் போய் காப்பாற்றினோடனே, வந்துட்டியா, என்னை பற்றி தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு ஒரே குத்துட்டாங்க. நம்மளோட இவனே போய் பறந்து விழுந்துருவான். அப்புறமா என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி, நான் தாண்டா உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவா. அம்மாவா அப்படின்னு சொல்லி அவன் பார்த்து ஷாக் ஆகிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு அலெக்ஸுக்கு ஒன்றுமே புரியாது. அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவன் திரும்ப பார்ப்பான். திரும்பி பார்த்தா அவள் இருந்த இடத்தோட அந்த பிளட்லேருந்து வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி 2 உருவாகும், ஒரு மியூட்டன்ஸ் மாதிரி. அதாவது நம்ம எக்ஸ்மேனில் பார்த்தா அந்த மியூட்டன் கிடையாது, இது வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி, அதாவது ஒரு புது ஜீவன் மாதிரி, ஒரு புது பிராணி மாதிரி உருவானுச்சு. அதுங்களாம் வந்து நம்மளோட இவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண அதுங்க எவ்வளோதான் ஜெய்ஜாண்டிக்காக இருந்தாலும் நம்ம அலெக்ஸ் வந்து ஒரே ஒரு அடி தான் அடித்தான். அதுலேயே எல்லாமே டோட்டல் காலி. இப்போ வந்து இந்த இன்ஃபெக்டர் மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் வாட்சர்ஸ் எல்லாருமே ஏன்டா என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சி பார்க்க வரும்போது, நான் ஒரு சாந்தமான ஆளுன்னு தான் நினச்சேன், ஏன்னா எனக்கு இப்போ தான் தெரியுது அவர் இப்படி ஆளுன்னு. அப்புறமா நீ அவன் ஆஃபீஸில் இருக்கும்போது உனக்கு எக்ஸில் இருந்தா அவகிட்ட நீ போய் பார்த்தீங்கன்னா அவளோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அவள் அட்ரஸ் இருந்தான்னு சொல்லி போய் கொடுக்கும்போது அவள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்தோன்னே அவள் பேர் வந்து கேரன். அவள் வந்து பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷத்தில் கடிப்பிடிப்பா. ஏன்னா நம்மளோட அலெக்ஸுக்கு வந்து ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. இந்த கேரன் என்ன தான் சொல்ல வரா அப்படின்ற மாதிரி முழிக்கும்போது, எனக்கு உன்னை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். அந்த மெக்மெலான்ற அந்த அதாவது ஜென்டெக்கில் உள்ளவங்க தான் இந்த வைரஸை கண்டுபிடிச்சாங்க. அதில் ஒன்று தான் உனக்குள்ளே இருக்குது, அதை எப்படி அழிக்கணுன்றது கூட எனக்கு தெரியும். ஏன்னா நீ அதுக்கு பதிலாக எனக்காக சில வேலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளும் சில வேலையெல்லாம்
வேலையெல்லாம் கொடுப்பான். அதையும் நம்ம இவன் வந்து யோசிக்காமல் செஞ்சுட்டு இருக்கும்போது இவன் கொடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வைரஸோட சாம்பிளாக கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வேலை கொடுத்துருப்பா. அப்படியே இதுக்கு நடக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம பிளாக் வாட்சர்ஸோட கமாண்டரான, அதாவது கேப்டனான இவரை காட்டுறாங்க. இவர் பேர் வந்து ராட்டில். இவர் வந்து கேப்டன் கிராஸ் கிட்ட ஒரு வெப்பன் மாதிரி தராரு. அதாவது ஒரு இன்ஜெக்ஷன் தான். இந்த இன்ஜெக்ஷன் வந்து நம்ம அலெக்ஸ் மேலே செலுத்தினா அவன் கொஞ்ச நாள் கூட உயிரோட வர மாட்டான், சீக்கிரம் செத்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம கேப்டன் கிராஸும் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இது யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தா நம்மளோட மெக்மல் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு, அந்த ஃபவுண்டர் தான். இது மட்டும் இல்லாமல் நம்ம அலெக்ஸோட தங்கச்சியான டானாவும் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. உன்னோட முழு இன்ஃபர்மேஷனும் தெரியலன்னா நீ மெக்மல், அதாவது ஃபவுண்டர் வந்து பார்த்தா தான் உன்னோட முழு இன்ஃபர்மேஷனும் தெரியும். அவனை பார்க்குறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸும் போட்டிருப்பாங்க. அந்த சைடு அவனோட அலெக்ஸோட எக்ஸான் அது உங்களுக்கு காட்டுறாங்க. நீ கொடுத்த சாம்பிள் எனக்கு எதுவுமே பத்தலை, ஒரு மெயினான ஸ்பாட் இருக்குது, அது நான் சொல்கிறேன், அந்த இடத்துல போய் நீ சாம்பிள் எடு, அது கிடைக்கும். அது என்னென்னா அந்த மெயினான ஹைவேவில் ஒரு அதோட ஹார்ட் இருக்குது, அது நீ எடுத்தேன்னா அவனுக்கு கிடைக்குன்ற மாதிரி சொல்ல, அந்த சைடு அவனும் போவான். பார்த்தா அந்த இடத்துக்கு கேப்டன் கிராஸ் வந்துடுவார். அவன் செமையான பிளான் பண்ணியிருப்பாங்க. இது என்னென்னா அவளுமே ஒரு பிளாக் வாட்சஸில் ஒரு ஆள் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பயங்கரமாக மாட்டி விட்டுருவா பாவங்க நம்ம அலெக்ஸு. அப்படி மாட்டிகிட்டு இருக்க அவன்லாம் பயங்கரமாக பழந்து எடுத்துருவான் கேப்டன் கிராஸை. இருந்தாலுமே நம்ம கேப்டன் கிராஸ் வந்து விடுற மாதிரி தெரியல, விடாமல் நம்ம அலெக்ஸோட முதுகுலேயே குத்திடுவார் அந்த இன்ஜெக்ஷனை. குத்தினோடனே பயங்கர வீக் ஆகிடுவாருங்க நம்ம அலெக்ஸு. நம்ம அலெக்ஸ் என்ன தான் வீக் ஆகிற மாதிரி இருந்தாலும் அவங்க போனோடனே டக்குன்னு எழுந்திரிச்சு அவன் தங்கச்சிக்கிட்ட டானா கிட்ட போவார். அப்போ வந்து இவன் வந்து ஒரு ஆள் காமிப்பான், ராக்லாண்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் காட்டுவான். இவர்கிட்ட நீ போனீங்கன்னா இவர் வந்து உனக்கு க்யூர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரும் போன உடனே டக்குன்னு க்யூர் பண்ணிடுவார். பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் கையிலேயே ஒரு ஆன்டிபாடி இன்ஜெக்ஷன் தருவார். உனக்கு ஏதாச்சும் இந்த வைரஸ்னால பிரச்சனை வந்துச்சுன்னா நீ டக்குன்னு இதை இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம், யார் மேலேயாச்சும் கூட பண்ணலாம், அப்போ வந்து இந்த வைரஸோட இது வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருப்பாரு. நான் வாங்கிட்டு அவன் தங்கச்சியை பார்க்கலான்னு வரும்போது பார்த்தா அவன் தங்கச்சியை காணும். பார்த்தா அந்த ஹண்டர்ன்ற ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒன்று உருவாகியிருக்கும், அதுதான் இவன் தங்கச்சியை திருடிட்டு போயிருக்கோம். நம்மளோட அலெக்ஸை எப்படியோ தேடி அந்த ஹண்டரை கன்சியூம் பண்ணியிருப்பான். இதெல்லாம் கன்சியூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அந்த எலிசபெத் கிரீன்றவ தான். இது எல்லாத்துக்குமே அவள் தான் காரணம். அவளை போய் அவள் மேலே அட்டாக் பண்ணலான்னு வரும்போது பார்த்தா அவள் டக்குன்னு நம்ம அலெக்ஸை கன்சியூம் பண்ணலான்னு வருவாள். அப்போ வந்து இந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணிட்டு அந்த ஆன்டிபாடி இன்ஜெக்ஷன் இருக்குல்ல, அதை அவள் கழுத்துலேயே டக்குன்னு சொல்லிடுவான். அப்போ வந்து அவள் வைரஸ்ன்றதுலேருந்து அவள் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரும்போது பார்த்தா அவள் டக்குன்னு ஒரு மாதிரி ஏதோ பண்ணுவாள். அவள் பிளட்டு வழியாக ஏதோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி உருவாகும். அந்த மான்ஸ்டர் பேர் தான் சுப்ரீம். அது என்ன தான் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருந்தாலும் நம்ம இவன் முன்னாடி இருக்குமா அடித்து பொழந்து தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பான். அவன் தங்கச்சி டானாவையும் அழகாக தூக்கிட்டு போய் அந்த டாக்டர் ராட்லர்கிட்ட கொடுப்பான். அப்படியே நம்ம அலெக்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு அன்னோன் கால் வரும். அந்த கால் அட்டன் பண்ணி பார்த்தா யாருன்னே தெரில, ஏன்னா இன்ஃபர்மேஷன்லாம் அந்த பிளாக் வாட்சஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தருவான். அதாவது ரெட் லேட்லன்னு ஒரு வைரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களா, இவங்க தான். இவங்க கண்டுபிடிச்ச அந்த வைரஸ் வந்து மனுஷங்கள்லாம் நார்மல் மனுஷங்க எதுவும் பண்ணாது, ஏன்னா அஃபெக்ட் ஆனவங்களை வந்து பயங்கரமாக இன்ஃபெக்ட் பண்ணும். அதை நீ யூஸ் பண்ணி இவங்களை ஒளிஞ்சிட்டு இருக்கிற இவளை போய் நீ கூட்டிகிட்டு வரலாம், அதாவது நம்ம எலிசபெத்தை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்ல அவனும் இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு டக்குன்னு போய் அதை யூஸ் பண்ணி நம்ம எலிசபெத்தை கொண்டு வந்து பயங்கர அடி அடிச்சு அவளை கன்சியூம் பண்ணிடுவான். பார்த்தா 1969 காமிக்கிறாங்க. இது கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த ஜென்டெக்ன்ற கம்பெனி தான். 1969 இல்லை, ஒரு ஊரில் தான் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து இது எல்லா மனுஷங்களையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. எல்லாருமே இந்த மியூட்டன்ட் மாதிரி மாறிட்டு இருக்க நம்மளோட எலிசபெத்துன்றவ மட்டும்தான் மியூட்டன்ட்டாக மாறி இருக்க மாட்டா. இவன் மட்டும் மனுஷியாக இருந்திருப்பா. இவன் வந்து அந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணுறானே சொல்லலாம். இவன் வந்து செத்துருக்க மாட்டா, எதுவுமே இருக்க மாட்டா. அவள் நார்மலாக இருப்பா. அவள் வைரஸை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அவள் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸ் அவளை சுத்தமாக தொடக்கூட சொல்லிருக்காது. அது பயங்கரமாக இவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இவ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே நேரம் இவள் கர்ப்பமாக இருந்திருப்பா. இவருக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கும். அப்புறமா இவள் இந்த வைரஸ் அதிகமாக பரவுனதுனால இவளை சும்மா விடாமல் இவளை கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு அந்த சமயத்தில். அப்புறமா அந்த சைடு வந்து அந்த ஊரே பாம்பு வச்சு வெடிக்க வச்சுருவாங்க, அதாவது நியூரோ வச்சு. அப்படி வெடிக்க வச்சுட்டு இருக்கும்போது அந்த குழந்தைய மட்டும் சும்மா விடுவாங்களா, அந்த குழந்தைய போட்டு பயங்கர டார்ச்சர் பண்ணுவாங்க. இது நடந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு சுத்தமாக வயசாக இருந்திருக்காது. 1916 இப்போ வரைக்கும் சுத்தமாக வயசாக இருந்திருக்காது. அப்படி அந்த சைடு கதை போயிட்டுருக்க இவகிட்டே இவ்வளோ நாலேஜ் இருக்குது. நம்ம மெக்மாலோனை கடத்தினா எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவன் பிளான் போட்டு அந்த பிளாக் வாட்சஸ்லேயே ஒருத்தவங்க மாதிரி அப்படியே இவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவங்கள கன்சியூம் பண்ணிட்டு அவன் அந்த இடத்துக்கு போவான். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா நம்ம மெக்மாலோன் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனை கன்னை வச்சு மிரட்டும் போது அவன் வந்து பயந்துட்டு உன் கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ இவ்வளோ ஆர்வமாக இருக்கியப்பா, ஒன்றும் பயப்படாத, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனோட மொத்த வரலாறு எடுத்து கொடுப்பான். பார்த்தா நம்மளோட அலெக்ஸ் மைரோன் வந்து ஒரு சயின்டிஸ்ட் தாங்க, இந்த
ஜென்டெக்கோட ஒரு சயின்டிஸ்ட் தான். அவன் தான் இந்த வைரஸ்ன்றது ரெட் இது இருக்குல்ல, அதை வந்து அவன் தான் டெவலப் பண்ணியிருப்பான். அதுக்கு வந்து இவன் தான் தேவைப்பட்டான். அப்போ வந்து அது பிளாக் டெத்ன்ற மாதிரி மாற்றிருப்பாங்க. அது டெவலப் பண்ண உடனே அது பயங்கரமாக வைரஸ் பரவுனதுனால இங்கே உள்ள எல்லா சயின்டிஸ்ட்டும் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அந்த வகையில் வந்து நம்ம இவனையும் நம்ம அலெக்ஸ் மேரோனையும் கொல்ல வரும்போது அவன் வந்து இதை தர மாதிரி இல்லை. அதனால் வந்து நான் செத்தாலும் பரவாயில்லடா, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆகண்டான்னு சொல்லி அந்த 2 இதை எடுத்துகிட்டு வந்திருப்பான். அங்கேருந்து அதை தூக்கி போட்டு உடச்ச உடனே அவனே இங்கே சுட்டுருவாங்க. அப்போ வந்து இங்கே செத்துருவான். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கும். நம்ம இத்தனை நாளாக நீங்கள் விளாண்டுறீங்களே, அது வந்து நம்மளோட அலெக்ஸ் மேரோன் கிடையாது, ஒரு வைரஸ் தான். நம்ம அலெக்ஸ் மேரோன் வந்து அங்கேயே செத்துருப்பார். நீங்கள் ஒரு வைரஸ் வச்சு தான் இத்தனை நாளாக விளாண்டுருப்பீங்க. அது உங்களுக்கு இங்கே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இத்தனை நாள் நீங்கள் அவ்வளோ வச்சு தான் விளாண்டுட்டு இருந்து நம்ம அலெக்ஸ் மேரோனுக்கு தெரிஞ்ச உடனே இந்த உண்மைகள் எல்லாமே சொன்ன உடனே வந்து நம்ம மெக்மெலான் வந்து அவனே சூசைட் பண்ணி செத்துருப்பான் அந்த கன்னை வச்சு. அப்போ நம்ம அலெக்ஸ் மேரோனுக்கு வந்து ஒரு பயங்கர டவுட் வரும். இப்போ என்ன பண்ணுறான்னு யோசிக்கும் போது திரும்ப பார்த்தா அந்த அன்னோன் கால் வரும்ல, அது என்னடா எடுக்குது இப்போ திரும்ப இன்ஃபர்மேஷன் தரப்போதா அப்படின்ற மாதிரி எடுத்த உடனே பார்த்தா பின்னாடி வந்து நம்மளோட கேப்டன் கிராஸ் வருவான். இப்போ தான் தெரிய வந்திருக்கும், இப்போ அந்த அன்னோன் காலர் வந்து இந்த கேப்டன் கிராஸ் தான். அப்போது நம்ம கேப்டன் கிராஸ் வந்து இப்போ வந்து அந்த பேக் வாட்சஸோட கேப்டன் இருக்கான்ல, அவனை வந்து நீ தேடி போனீங்கன்னா அவனுக்கு பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைக்க சான்சஸ் இருக்குன்னு சொன்னோடனே இவங்க 2 பேரும் மாறு விஷயத்தில் போய் அவனை பார்ப்பாங்க. பார்த்தோடனே அவனை உடனே கன்சியூம் பண்ணிவிட்டு அவனுங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுதுன்னு பார்ப்பாங்க. பார்த்தா தான் தெரியுது நம்மளோட எலிசபெத் இருந்த கண்ட்ரி வந்து கம்ப்ளீட்டாக கொளுத்திருப்பாங்களா அது நியூரோ வச்சு. அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த மொத்த உலகத்தையுமே அழிக்க போகிறாங்களாம். இது வந்து நல்ல விஷயம் தான், இந்த வைரஸ் பரவாமல் தடுக்கும். ஏன்னா என்ன ஒரு பெரிய கெட்ட விஷயம்னா இது வந்து இந்த மக்களையும் கம்ப்ளீட்டாக அழிச்சிடும். இது தெரிஞ்சவொடனே இதை தடுத்தே ஆகணும்னு சொல்லி நம்மளோட இவன் வந்து திரும்பி பார்த்தா தான் தெரியுது. அங்கே தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் ஆகிறீங்களேடா. அங்கே பார்த்தா தான் தெரியுது நம்மளோட இத்தனை நாள் கேப்டன் கிராஸ் மாதிரி வந்தவர் வந்து வேறு யாரும் இல்லை, அந்த சுப்ரீம் ஹண்டர் தான். சுப்ரீம் ஹண்டராக இருந்தாலும் இவனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி டக்குன்னு போட்டு வெளுத்து அவனை கொண்டுட்டு தூக்கி வீசிட்டு போயிடுவார். அப்படி கொண்டோடனே இந்த நியூரோ நான் இந்த மக்கள் அழிக்க விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹீரோயிசம் காட்டுற மாதிரி காமிச்சிட்டு போயிருப்பார். அப்போ போயிட்டு இருக்கும்போது அது பாதி தூரத்தில் போகும்போது டக்குன்னு பிளாஸ்ட் ஆகிடும். அது பிளாஸ்ட் ஆகும்போது இவர் எப்படியோ தப்பிக்க ட்ரை பண்ணுவார். இதுமாதிரி பாதி தூரம் வந்துடும். அதனால டக்குன்னு பிளாஸ்ட் ஆகும்போது ரோஃபியை ரொம்ப தூரம் கொண்டு போய் தான் பிளாஸ்ட் ஆகியிருப்பார். இருந்தாலும் பாதி தூரம் வந்திருக்கும்ல, அதனால் அது அப்படியே அழிஞ்சிரும். அப்போ வந்து நம்மளோட அலெக்ஸ் மேரோனும் அழிஞ்சு போயிருப்பார். ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த வைரஸ் தானே அவர், அதனால திரும்ப ரீஃபார்ம் ஆகிருப்பார். அப்போ வந்து அவர் சொல்லுவார், இந்த மனுஷங்கள் என்னை புரிஞ்சுக்கல, எல்லாமே இந்த மனுஷங்களை தான் நான் காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஏன்னா நான் இந்த மனுஷங்களை விட ஒரு படி மேலே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இதோட இந்த கதை இங்கேயே முடியுது. நீங்கள் எத்தனை பேர் இதை ஜம்ப் பண்ணி குதிக்கிறதுக்காக இந்த கேம் விளாண்டுருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து நம்ம ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் கைஸ், பாட்டு பார்க்கலாம். டாடா பாய், see you.